பட் ஆனால் தாவேக்காவினர் பல பேர் வந்து அப்செட் ஆகியிருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணுற ஆள் தான். காங்கிரஸ் என்ன பண்ணுன்றதும் அவருக்கு தெரியும். 28 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா, இதுதான் இப்போ அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிருக்கு. 28 எந்த தொகுதிகள்ன்றது இன்னும் முடிவாகலை. அவங்க சொல்கிற ஒரு வாதம் வந்து சரியான வாதம். திமுக உள்பட எல்லா கட்சிகளும் தங்களுடைய எண்ணிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும். செல்வ பெருந்தகையும் அவரும் முதல்வரை போய் சந்தித்து 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்முடைய கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, விசிகா, சிபிஐ, சிபிஎம், அவங்கெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. இத்தனை தொகுதி தான் கொடுப்பேன், இருந்தால் இருங்க, இல்லை பண்ணுற மாதிரி தான் பேசினார் தான். இல்லை, அதெல்லாம் உங்கள் தகவலுங்க. ஊடகங்கள்ல சொல்கிறாங்க, என்னோட ஊடகங்கள் சொல்லுவாங்க. ஊடகங்கள் தான் தெரியுமா ஊதுவாங்க. நான் சொல்கிறேன், கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆயிடுச்சு. நாமளும் ஒரு பல காணொலியில் வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக வரணுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. விஜய் அப்செட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரியாது அவர் அப்செட் ஆனாரான்ட்டு. பட் ஆனால் தாவேக்காவினர் பல பேர் வந்து அப்செட் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தாங்க காங்கிரஸ் வந்து தங்கள் கூட வரணும், வந்தால் தங்களுக்கு பலம் கூடுதலாகும், நெரேட்டிவ் செட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறினாலாம் எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம் வர்றது இயற்கை தானே. அதனால் தாவேக்காவில் இருக்கக்கூடிய அந்த கீழ்மட்ட தொண்டர்கள், மிடில் லெவல் ஃபங்க்ஷனரிஸ், அவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு மேல் லெவலில் விஜய்க்கெல்லாம் இது விஜய் வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணுற ஆள் தான். காங்கிரஸ் என்ன பண்ணுன்றதும் அவருக்கு தெரியும். திமுக எவ்வளோ சக்தியை செலவு பண்ணி காங்கிரஸை தக்க வைக்கன்றதும் தெரியும். பட் அவர் அப்செட் ஆனதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் தாவேக்காவினர் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க ஒரு நாள். ஏன் காங்கிரஸ்காரங்களே அப்செட் ஆனாங்களே, அது தெரியாது அவங்களுக்கு. இல்லை, 13 எம்எல்ஏ வந்து எதிர்ப்பு கொடி காட்டினதாகவும் அதனால் ஒத்துக்கிட்டதாகவுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. செல்வ பிறந்தகை வந்து இது மாதிரி அதிருப்தி வெளிப்பட்டார். சோனியா இதுக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க, கனிமொழி இதுக்கு ஒரு முக்கிய பங்கு வச்சுருக்கான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படி? சரி, ஃப்ராங்காக பேசுவோமா? ஃப்ராங்காக சொல்லுங்கள். அதாவது இப்போ வந்து தமிழ்நாடு சம்பந்தமான கூட்டணி கையெழுத்தாயிருக்கு காங்கிரஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு தான். இது இந்த குத்துச்சண்டை மாதிரி. இன்னும் செகண்ட் ரவுண்டு இருக்குது. 28 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா, இதுதான் இப்போ அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிருக்கு. 28 எந்த தொகுதிகள்ன்றது இன்னும் முடிவாகலை. அதாவது கான்ஸ்டுவன்சிஸ், இது நம்பர் ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸ் தான் முடிவாக இருக்குது. நேம் ஆஃப் த கான்ஸ்டுவன்சிஸ் இன்னும் முடிவாகலை. இப்போ இது 2வது ரவுண்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க? முதல் ரவுண்டில் காங்கிரஸ் இஸ் எ கிளியர் வின்னர். நான் ஏன்னு சொல்கிறேன், இப்போ பாண்டிச்சேரிக்கு போய் பேச போகிறாங்க. நெக்ஸ்ட்டு சோடங்கர் சொன்னார் நாளைக்கோ என்னவோ பேச போகிறோம். நாங்கள் பேசிட்டாங்களான்னு தெரில. ஸோ அது ஒரு 3rd ரவுண்டுன்னு வச்சிங்களேன். ஆக்சுவலாக வந்து டிஎம்கே என்ன பிளான் பண்ணிச்சுன்னா, இந்த முறை நிறைய கட்சிகள் புதுசாக வந்திருக்கு இல்லையா, அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணுன்றதுக்காக எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸுக்கு குறைக்கிறது, கூட்டுறதுன்றத கொஸ்டினே இல்லை, 1-2 குறைக்கிறது அப்படின்றத அவங்க வந்து துவக்கத்துலேருந்தே சொன்னாங்க. டிஆர் பாலு அந்த அவங்க சொன்ன காரணம் நியாயமானது தான். இப்போ 15 இப்போ 21 ஆயிருக்கா? 21 கட்சி கூட்டணியா? 25ஆ? 27 நினைக்கிறேன். 27 30க்குள்ளே ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த புலிப்படை இதெல்லாம் சேர்த்தோம்னா கருணாஸ் எல்லாம் வந்துடும்னு நினைக்கிறேன். 27 ரைட்டு. அப்போ அவங்க சொல்கிற ஒரு வாதம் வந்து சரியான வாதம். திமுக உள்பட எல்லா கட்சிகளும் தங்களுடைய எண்ணிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா புது கட்சிகள் நம்ம அணியில் வந்திருக்கு, அணி விரிவடைஞ்சிருக்கு, வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி நான் கரெக்டுன்னு நான் அதை பார்க்குறேன்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு இல்லையா, IUML, அது ஒரு 30-40 வருஷமாக திமுகவோடவே ஒட்டி பிறந்த குழந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிற கட்சி.
இன்றைக்கி இருக்கிற எல்லா கட்சியை விட அதுதான் தொடர்ந்து திமுகவோட இருக்குது. இந்த காயிதே முல்லத் காலத்துலேருந்து இருக்குது, அண்ணா காலத்துலேருந்து இருக்குது. அப்போ இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஃபஸ்ட்டு டே அவங்கள தான் கூப்பிட்டாங்க. அவங்க பேசிட்டு வந்து பேராசிரியர் காதர் மொய்தீன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து உண்மையை வெளியே சொன்னார் பத்திரிகையாளர்கிட்ட. நாங்கள் போன தேர்தலில் 2021 3 தொகுதியில் போட்டி போட்டோம். 3 தொகுதி எங்களுக்கு அலாட் ஆச்சு, நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணோம், 3லேயும் தோத்துட்டோம். அதனால் இந்த வாட்டி நாங்கள் வந்து 5 கேட்டிருக்கோம், 4 கிடைக்கும் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னார். அவரே இன்னொன்று என்ன சொன்னார், ஆனால் பாலு அவங்க டிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இதே தான், புதிய கட்சிகள்லாம் வந்துருக்கிறதால குறைச்சிக்கணும் எல்லாரும், உங்களுக்கு 2க்கு மேல் சாத்தியம் இல்லை, முடிவெடுக்கலை ஆனால் இண்டிகேட் பண்ணிட்டாங்க 2 தான் உங்களுக்கு, 3 2ஆவது. அப்போ இது வந்து துவக்கத்திலேயே தெரியும் இது தே ஆர் ட்ரைங் டு. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கும் 1 2 குறைக்கணுன்றது தான் அவங்க பிளான். 25 போட்டி போட்டாங்க, 22 இல்லை 23 நிறுத்தணுன்றது தான் டிஎம்கேவுடைய பிளான். ஆனால் காங்கிரஸ் வந்து ப்ரோஆக்டிவாக 80 நாளைக்கு முன்னாலேயே அவங்க ஒரு கமிட்டியை போட்டு நிறைய விஷயங்களை பேச ஆரம்பித்து அவங்க இதுக்கு தயாராகிட்டாங்க. ஏன்னா அவங்க அடிப்பட்ட பூனை 2016 41 தொகுதியில் கான்டெஸ்ட் பண்ணிச்சு இதே கூட்டணியில் காங்கிரஸ். ஆனால் 4 தொகுதியை என்ன தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 2021 வரும்போது டக்குன்னு 16 வெட்டிட்டாங்க, டிஎம்கேல வெட்டி 25 ஆக்கிட்டாங்க, 41 குறைக்கப்பட்டது 25. அப்போ இந்த வாட்டி வந்து இந்த புதிய கட்சிகள்லாம் வந்ததால் கண்டிப்பாக 2-3 குறைச்சிருவாங்க, நமக்கு 20 வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுன்னு பயந்தாங்க காங்கிரஸில். அதே போல் இன்னொரு அவங்களுக்கு என்ன பயம்னா, அதிமுகவில் இருக்கிற பாஜக 30 35ன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை 30 வாங்கிட்டு நம்ம 20 22 இருந்தோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய தலைகுனிவாயிடும் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்ற அவங்களுக்கு ஒரு சிந்தனை இங்கே ஓடிட்டே இருக்குது. பிஜேபி எத்தனை சீட்டில் போட்டி போட போகுது அந்த கூட்டணியிலன்னு. ஸோ இதனால் இவங்க வந்து எடுத்த எடுப்பிலே முர்மார்க்கெட் மாதிரி 41ன்னு ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தெரியும் 41 கிடைக்காதுன்னு. அதுக்கப்புறம் 39க்கு வந்தாங்க. அதுக்கு ஒரு அதிகாரம் தான் ஆரம்பத்தில் இல்லை இல்லை அதெல்லாம் இன்னும் கைவிடலை, அது இருக்குது, அதை வந்து அவங்க கைவிடலை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. காம்ப்ரமைஸ் பண்ணது நம்பரில் தான் காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க. இப்போ நான் எதுக்கு அதை அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ 41 அப்புறம் 39 39 காட்டால் 39 நாடாளுமன்ற தொகுதி 1 எங்களுக்கு வேணும் நாங்கள். அப்புறமா வந்து 35க்கு வந்தாங்க, அப்புறம் 30 வரைக்கும் வந்துட்டாங்கன்னு தான் எனக்கு கேள்வி. ஆனால் இவங்க 25 27க்கு வந்தாங்க, அதுக்கு மேலே வரல. நீங்கள் போனால் போங்க, இருந்தால் இருங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஸோ அந்த கட்டத்தில் தான் சோனியா காந்தி கிட்ட சிதம்பரம் பேசியிருக்கார் ஃபோனில். அப்போ அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இவர் ஸ்டாலின் வந்து சீஃப் மினிஸ்டர் என்கிட்ட பேசினார், ரொம்ப வருத்தப்படுறாரு, நான் காங்கிரஸுக்கு என்ன குறை வச்சிருக்கேன், கண்டிச்சு இத்தனை தொகுதி தான் கொடுப்பேன், இருந்தால் இருங்க, இல்லை பண்ணுற மாதிரி தான் பேசினார் தான். இல்லை அதெல்லாம் உங்கள் தகவலுங்க, ஊடகங்கள்ல சொல்கிறாங்க, என்னோட ஊடகங்கள் சொல்லுவாங்க, ஊடகங்கள் தான் தெரியுமா ஊதுவாங்க. நான் சொல்கிறேன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு, கண்டிக்கலாம் இல்லை. நான் காங்கிரஸுக்கு என்ன குறை வச்சுருக்கேன், காங்கிரஸுக்கு வந்து நான் வந்து லாயலாக எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நெருக்கடியான கொடுக்குறாங்களே, இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு, அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் பேசி செட்டில் பண்ணுங்கள், சீக்கிரம் இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க, கூட்டணி வலுவாக இருக்குது, ரொம்ப உறுதியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு வந்ததை இந்த ஒரு வாரத்தில் எல்லாம் உடைச்சிட்டிங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. அவர் உடனே புரிஞ்சுக்கிட்டு, அவர் ஒன்றும் சோனியா கிட்ட பேசுங்கன்னு சொல்ல ஸ்டாலின், பட் சிதம்பரத்துக்கு தான் தெரியுமே அவர் எதுக்காக தங்கிட்ட பேசுகிறாருன்னு. உடனே இவர் சோனியாவை கூப்பிட்டு பேசியிருக்காரு, இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாரு, நம்ம வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறது சீக்கிரமாக வர்றது நல்லது அப்படின்னு. அப்புறம் அவங்க மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தியெல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி ஒரு 30 முடிச்சிருங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து
ஞாயிற்றுக்கிழமை ஏதோ நினைக்கிறேன், செல்வ பெருந்தகையும் அவரும் முதல்வரை போய் சந்தித்து 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ சித்தரஞ்சன் சாலையில் இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு நண்பகலில் போனாங்க. ஒரு 1 மணி நேரம் பேசிட்டு அப்போ தான் வந்துட்டு நாங்கள் சோனியா காந்தி கிட்ட சொல்லிவிட்டு கிளியரன்ஸ் வாங்கிட்டு வரோன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து 27 வரைக்கும் தான் போய் செட்டில் ஆச்சு. அது திரும்பவும் அவங்க வந்து பிடிவாதம் பண்ணாங்க. ராஜ்யசபா 2ன்றது அப்புறம் 1, அதில் ஒரு உடன்பாடு வந்துடுச்சு. ஆனால் இந்த 27க்கு ஒத்துக்கலை. 30க்கும் 27க்கும் நடுவில் ஊசலாடியது. அதுக்கப்புறம் கனிமொழி அன்னைக்கு ராத்திரி வந்து சோனியா காந்தி கிட்ட பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்முடைய கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, விசிகா, சிபிஐ, சிபிஎம், அவங்கெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு எதுவும் குறைக்காதீங்க, 1-2 எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க, எங்களுக்கு கூடுதலாக கூட வேணாம். ஏன்னா காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா அந்த பெர்செப்ஷனே மாறும். அது நம்ம கூட்டணிக்கு வந்து ரொம்ப பலவீனமாக கருதப்படும். அதனால் இந்த பக்கமும் ப்ரெஷர் வருது. திமுக கூட்டணி கட்சிகள் முதல்வருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் விட்டு கொடுப்போன்னு சோனியா காந்தி தலையிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு அந்த அடிப்படையில் தான் 27, 28 ஆச்சு ராஜ்யசபா. அந்த ஆட்சியில் அதிகாரம் பங்கு அதெல்லாம் வந்து இப்போதைக்கு பேச மாட்டோம். ஆனால் அதை காங்கிரஸ் கைவிடலை. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பேசலாம். அதை தான் ராகுல் காந்தியை 2 வாரத்துக்கு முன்னால் கனிமொழி டெல்லியில் பார்த்தப்போ ஜனவரி 18ன்னு நினைக்கிறேன், அப்போவும் கனிமொழி இதை தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அவுட்ரைட்டாக இல்லைன்னெலாம் இப்போ சொல்ல, ஆனால் இப்போ இதை கிளப்பவானா, தேர்தலுக்கு முன்னால் பேசினா அது நமக்கு தர்மசங்கடமாக. முன்னாடியே ஒரு காணொலி இதை சொல்லியிருந்தீங்க. ஆனால் செங்கோட்டையன் வந்து ஒரு பக்கம் இது என்ன சொல்கிறாருன்னா, எங்களால் தான் வந்து இவங்களுக்கு சீட் அதிகம் வச்சே பேரம் பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதானே. இந்த சோளக்கொல்ல பொம்மை வைப்பாங்க தெரியுங்களா, வயலில் பறவைகள் எல்லாம் விரட்டுறதுக்கு, அந்த மாதிரி தாவேக்காவினுடைய எழுச்சி, அதன் வளர்ச்சி, அதன் அரசியல் சக்தி வந்து காங்கிரஸ் ரொம்ப லாவகமாக பயன்படுத்திட்டாங்க. திமுகவுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை தாவேக்கா தவிர. அதிமுக முன்னால் இருந்தால் அதுக்கு போவாங்க. இப்போ அதிமுகவோ அல்லது திமுகவோ காங்கிரஸ் கட்சிக்கிட்டோ கூட்டணி வைக்காத கட்சிகள் இல்லை, வச்சுருக்காங்க. பாஜக கூட கூட்டணி வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பாஜக அதிமுக அலையன்ஸ் வந்த ஒன்றுமே அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இவங்களுக்கு நாம் தமிழர்கிட்ட போக முடியாதுல்ல, அவர் காங்கிரஸ் எதிர்ப்பில் கூர்மையாக இருக்கிற ஒரு சீமான். அதனால் வந்து விஜயினுடைய அரசியல் வருகையை ரொம்ப லாவகமாக பயன்படுத்தினாங்க. எனக்கு கிடைச்ச தகவல்னால பேக் சேனலில் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரிஜினல் கூட ஹைதராபாத் போனது அது தெரியாது எனக்கு, இது மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியாது. ஆனால் தாவேக்காவுடன் பேக் சேனல் நெகோசியேஷன் வாஸ் கோயிங் ஆன். அதாவது காங்கிரஸ் அஃபிஷியலாக இங்கே பேசுது. இப்படி பேசி ஏன் பேக் அடிச்சது காரணம் என்ன? பாஜக ஒரு திமுக சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பாஜக எதிர்ப்பு அதிகமாக பேசாதனால தான் இப்படி ஒரு பேக் எடுத்தது ஒரு காரணமாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா மதச்சார்பன்மைன்ற அடையாளம் வந்து காங்கிரஸ்ன்ற மாதிரி நீங்களே கூட காலனியில் நிறைய காலம் உண்மையாக தானே. அப்படின்னும் போது இவர் பாஜக எதிர்ப்பு பேச மாட்டேன்றாரு அப்படின்றதுக்காக பேக் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க காங்கிரஸ் வந்து வழக்கமாக வந்து தேசிய கட்சியினுடைய நலன்களுக்கு மாநில கட்சியை பலி கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து 10 எம்பி கொடுத்துருங்க, நீங்கள் அசம்பிளியில் என்ன வேணால் பண்ணிங்கன்னுவாங்க. ஸ்டேட் பார்ட்டி வந்து தமிழ்நாட்டில் பலவீனமாக போனதுக்கு காரணம் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியுடைய இந்த நிலைப்பாடு தான். புரியுதுங்களா? ஸோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு தேசிய அரசியலை பார்க்குறாங்க. இன்றைக்கி விஜய் வந்து இனிமேல் தான் வரணும். இன்றைக்கி 22 எம்பி இருக்காங்க மக்களவையில், லோக்சபாவில், ராஜ்யசபாவில் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. பெரிய நம்பர் ஆச்சு இது. காங்கிரஸ்கிட்டேயே ஒரு 100 மக்களவையில் இருக்காங்க, இங்கே ஒரு 10-20 இருந்தால் கூட ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆகும் இல்லை மோடி கவர்மெண்ட் கொண்டு வர்ற பில்ஸு சட்டத்தெல்லாம் எதிர்க்கிறதுக்கு. அதனால் இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிற திமுகவை சில சீட்டுகளுக்காக வெளியே தள்ளிட வேணாம். ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ப்ராப்ளமாக இருக்குது,
டெல்லியில் ஆம் ஆத்மி வெளியே போயிட்டான். வெஸ்ட் பெங்கால் அந்த அம்மா வெளியே இருந்துக்கிட்டு தான் ஆதரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பீகாரில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. யூபிலையும் அகிலேஷ் யாதவ் ஒன்றும் அந்த மாதிரி இணக்கமாக இல்லை. அப்போ ரொம்ப லாயலாக இந்தியா கூட்டணிக்கு இருக்கிற திமுக ஸ்டாலினை வந்து நம்ம வந்து ரப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் செட்டில்மெண்ட் வந்தது. 2 பேருக்கும் தேவை இருக்குங்க. காங்கிரஸுக்கும் திமுக விட்டுட்டு போகிறதுக்கான அவசியம் இல்லை, திமுகவுக்கும் காங்கிரஸை விடுவதற்கு மனம் இல்லை. என்ன தந்தும் ஒற்றுமை, என்னையே தந்தும் ஒற்றுமைன்னு. இது ஒரு கட்டாய கல்யாணம்லாம் சொல்கிறாங்க, அது உண்மைதானா? கட்டாய கல்யாணம் சொல்ல முடியாது, கன்வீனியன்ஸ் 2 பேருக்கும் பொருந்தி போகுது. இப்போ அதனால் அவங்க காங்கிரஸ் இனி தாவேகாவோடு சேராது, கூட்டணிக்கே போகாது அப்படின்லாம் பிரசவ வைராக்கியெல்லாம் நான் எடுக்க விரும்பல. இந்த 26 தேர்தலில் தாவேகாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து 29க்கு வந்தால் என்ன அவங்க சேர்த்துக்க மாட்டாங்களா? நம்ம தான் சொல்லுவோம், அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, பகைவர்களும் இல்லை. தட்ஸ் ஆல். இப்போது விஜய்க்கு செல்வாக்கு குறையுமா ஏறுமா? இதே நிலைமை இல்லை, ஏன்னா எந்த அலைன்ஸும் கிடையாது. இந்த பக்கம் திமுக தான் ஜெயிக்குன்ற மாதிரி எல்லா ஊடகங்கள்லேருந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. விஜய்க்கு என்ன மாதிரி இருக்கும்? இன்னும் செல்வாக்கு கூடியிருக்குன்னு நினைக்கிறீங்களா, குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு வந்து செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தாங்க வருது. என்னை பொறுத்தவரையில் வேலூரில் பார்த்தேன், தஞ்சாவூரில் பார்த்தேன். 2க்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், தஞ்சாவூருக்கு சில தினங்களுக்கு முன்பாக அவருக்கு ஒரு பர்சனல் விஷயம் வந்து அது கொஞ்சம் ஊடகத்தில் பெருசாக பேசப்பட்டது இன்றும் கூட. அப்போ அது எப்படி இருக்கும் தஞ்சாவூரில் அப்படின்னு பார்த்தேன். தஞ்சாவூரில் அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும், க்ரௌடு எப்படி பிஹேவ் பண்ணோம், அவங்களுடைய தொண்டர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இல்லை இவர் எப்படி பொதுவெளியில் அதுக்கப்புறம் வரார் இல்லையா, இவர் எப்படி இருப்பார் அப்படின்றதெல்லாம் நான் கூர்மையாக வாட்ச் பண்ணேன். நத்திங். முன்னை விட ஷார்ப்பாக அட்டாக் பண்ணார், முன்னை விட ரொம்ப கொய்சிவாக பேசினார், ரொம்ப டெப்த் இருந்தது அவர் பேசுனதில். அதாவது கிரவுண்ட் வாட்டர் டேபிள், நிலத்தடி தண்ணீர் மட்டும் போயிட்டே இருக்கு, தண்ணீர் திவாலாக போகுதுன்னாரு. உங்களுக்கு வந்து அவர் இந்த விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியாதுன்னு அவர் ஓப்பனாக அட்மிஷன் பண்ணிக்கிட்டா கூட, ஒரு விவசாய குடும்பத்தில் அடுத்த ஜென்மம்னு இருந்தால் நான் பிறக்க விரும்புகிறேன். ஏன்னா படைக்கிற கடவுளுக்கே படையல் போடுறவங்க இவங்க தான், கடவுளுக்கு இணையானவர்கள் விவசாய பெருமை. அதாவது இப்போயே விவசாயம் பண்ணலாம்ல, எதுக்கு மறுஜென்மம் பண்ணுற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? அது இப்போயே விவசாயம் பண்ணலாம்ல, எதுக்கு அதுக்கு மறுஜென்மம்? இல்லை அவர் விவசாயம் பண்ணுறதுக்காக மறுஜென்மம் சொல்லிய இந்த மாதிரியான ஒரு புனித தொழிலை செய்கிற அந்த விவசாய குடும்பத்தில் நான் பிறக்க விரும்புகிறேன்னு சொன்னார். விவசாயம் செய்வதற்கு பனை ஊரிலே பண்ணலாமே, இப்போவே ஒரு 10 ஏக்கரை வாங்கி போட்டு. என் வெற்றிமாறன் டைரக்டர் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதாவது அவர் என்ன பேசுகிறாருன்றத கூர்மையாக கவனிக்காமல் விடுவதின் விளைவு. விவசாயம் பண்ணுவதற்காக விவசாய குடும்பத்தில் போய் சேர வேண்டாம். விவசாயம் யார் வேணாலும் பண்ணலாம், தேவை பணம், நிலம், நீர், இதுதான். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, விவசாய குடும்பம் விவசாயிகளை ஹைலைட்டில் வச்சு ஈக்குவல் டு காட், சோறு போடுறவங்க அவங்கள நினைக்காமல் இருக்க முடியாது எப்பவுமே, அந்த மாதிரி குடும்பத்தில் நான் பிறக்க விரும்புகிறேன்னு சொன்னார். அது அப்படி தான் பார்க்கணுமே தவிர விவசாயம் பண்ணுறதுக்காக அவர் எதுக்கு அந்த குடும்பத்தில் போய் பிறக்கணும்? இப்போல்லாம் ஷூ கம்பெனிலே பிராமின்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு? சலூன் எவ்வளோ பேர் வந்துட்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வச்சுருக்காங்க. அதனால் தொழில் என்பது இப்போ வந்து ஒரு குலம் சார்ந்ததாகவோ இடம் சார்ந்ததாகவோ கூட இல்லை. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திமுக எந்த எந்த ஓட் பர்சன்ட் எவ்வளோ மாறி இருக்கும்? சென்னையோட கூட்டணி கூட தாவேகா விஜய் சொன்னார். இப்போ அந்த நிலைமை அதே தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு கணிச்சரும் உங்களுக்கு ஓவராலாக? அதாவதுங்க, சில எமோஷ்னல் இஷ்யூஸ் அப்பப்போ வருங்க. ஆனால் அதெல்லாம் 2-3 நாள் கழித்து செட்டில் ஆகிடுங்க. நான் வந்து அந்த விவாகரத்து விஷயம் வரும்போதே நான் சொன்னேன், ஒரு 2 நாள் பேசுவாங்க மீடியாவில், போனால் சன் டிவி சன் நியூஸில் போனால் ஒரு 10 நாளைக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கு மேலே அதுக்கு ஆயுசு கிடையாது. ஆஃப்டரால் இதை பார்த்து யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. தனி மனித ஒழுக்கம், ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த கோட்பாடுகள் தான் வாக்களிக்கும் மக்களினுடைய அடிப்படைக்கு வழிவகுக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது, ஒரு கட்சியும்
என்ன கொள்கைகள் வச்சுருக்கீங்க? என்னை பொறுத்தவரையிலங்க நிறைய கான்ட்ரவர்சிகள் வரலாம் விஜயை பற்றி. விஜய்க்கு எதிராக பல பலமான பிரச்சாரம் கட்டமைக்கப்படலாம். ஆனால் சாதாரண மக்கள் இதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. ஏன்னு சொன்னால் ஆட்சியாளர்கள் மேலே இருக்கிற கோபம், ஆட்சியாளர்கள் மேலே இருக்கிற ஆத்திரம். நீங்கள் அதாவது விஜய் வந்துங்க இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, அவர் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்ததில்லை, அதிகாரத்தை கைப்பற்றியதில்லை. அதுபோல் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வருமானத்தை விட்டுட்டு வராருன்றதெல்லாம் பாசிட்டிவாக ஜனங்க பார்க்குறாங்க. இப்போ 100% பாசிட்டிவான ஆளுன்னு ஒருத்தரை காட்டுங்க, யாரையும் காட்ட முடியாது. குறையில்லாத மனிதர்களே இல்லை. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளர். நான் இப்போவும் சொல்கிறேன் ஜனங்கக்கிட்ட, 51% நல்லவர்னு ஜனங்க விஜயை வந்து ஏற்றுக்குவாங்க. விஜய் 100% தேவதூதன்னு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவரும் மனிதர் தானே. தெய்வங்களே தப்பு பண்ணுதுன்னு சொல்லும்போது மனிதர்கள் தப்பு பண்ணுறது இயற்கை. ஆனால் அது எவ்வளோ அளவுக்கு இருக்குது தப்பு வாழ்க்கையில். அவர் மக்களுக்கு துரோகம் பண்ணல, மக்களுக்கு வந்து எதுவும் கொள்ளை அடிக்கலை, மக்கள் சொத்தை, அரசு எந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணல, கனிம வளத்தை கொள்ளை அடிக்கலை, மணல் கொள்ளை அடிக்கலை, புரியுதுங்களா? மக்களுக்கு ஒதுக்குற திட்ட பணத்தெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போயிடல, சொத்து குவிச்சிக்கல, சொல்லப்போனால் வருமானத்தை விட்டுட்டு வர்றாரு. அதான் அதனால் இதெல்லாம் தான் அல்டிமேட்டாக வந்து நிற்குமே தவிர, மற்றபடி அவர் பர்சனலாக என்ன பண்ணார், அவருக்கு என்ன, அவருடைய நடவடிக்கைகள் என்ன ஆச்சு, அதெல்லாம் அவரும் மனுஷன் தானேங்க. இறுதி ஒரு கேள்வி, அவர் எவ்வளோ தொகுதி வாங்குவார்? அது நான் சொல்ல முடியும். ஐ எம் நாட் எ செப்பாலஜிஸ்ட். அதாவது வந்துங்க, நான் 2 சீனரியோ மனசில் வச்சிட்ருக்கேங்க. ஓகே. ஒஸ்ட் கேஸ் சீனரியோ முதல்ல சொல்கிறேன். அதாவது இதுதான் ஒஸ்ட் கேஸ். 2026க்கு பிறகு வந்து தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் 1952 1952 தான் முதல் தடவையாக தமிழ்நாட்டில், அப்போ சட்டமன்றம்னு கூட கிடையாது, மெட்ராஸ் மாகாணம்னு பேர் அது. அப்போ இப்போ 210, அப்போ 342 பேரும் என்ன இருந்தாங்க அந்த உறுப்பினர்கள். ராஜாஜி வந்து வேறு கட்சி, அப்புறம் இதெல்லாம் அல்சா குல்சா வேலையெல்லாம் பண்ணி தான் முதலமைச்சராக அவர் ஆனார். அப்போது 1952க்கு அப்புறம் மக்கள் டிசிசிவாக ஓட்டு கொடுத்துருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தா ஊரை பிச்சுட்டு கொட்டுவாங்க, இல்லைன்னா கோமணத்தை உருவிட்டு துரத்திடுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா மேக்சிமம் கொடுப்பாங்க. எந்த இதுவும் அது ஒரே ஒரு வாட்டி தப்பாச்சு. எப்போன்னா விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தப்போ திமுகவுக்கு பெரும்பான்மையே இல்லாமல் போச்சு. அவர் மைனாரிட்டி அரசை 5 வருஷம் நடத்தினார். ஜெயலலிதா அம்மாவும் மைனாரிட்டி அரசுன்னு சொன்னாங்க. அவர் நினச்சிருந்தா அப்போவே ஒரு கூட்டணி அரசு வந்திருக்கலாம். காங்கிரஸ் உடையது, பாமக, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 30-35 இருந்தாங்க. அவங்கள உள்ளே கூப்பிட்டு 2-3 மந்திரி பதவி கொடுத்து கூட்டணி அரசை உருவாக்கியிருந்தாருன்னா ஜெயலலிதா மைனாரிட்டி அரசுன்னு சொல்கிற வாய்ப்பே இருந்திருக்காது. நிச்சயமா. ஆனால் நீங்கள் என்ன ஒன்றா சொல்லுங்கள், நான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டேன், தனித்து தான் ஆட்சி செய்வேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இருந்ததால தான் அன்னைக்கு வந்து ஒரு மைனாரிட்டி அரசை நடத்தினாங்க. அநேகமாக அந்த வருஷம் தவிர, அந்த தேர்தல் தவிர பெரும்பகுதி எல்லாருக்கும் மெஜாரிட்டி கொடுத்துருவாங்க. தனி மெஜாரிட்டியே சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட்டு தான் வந்திருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் 2026 4 முனை போட்டி, அது சும்மா பேருக்கு இல்லை, சீரியஸாகவே 4 முனை போட்டி வருது. 4 முனையில் இருக்கிறவங்களும் கடுமையாக போராடுறாங்க. அதனால் ஒஸ்ட் கேஸ் என்ன ஆகலான்னா, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காம போகலாம், 118 கிடைக்காம போகலாம். அப்படிப்பட்ட சூழலில் யாராவது 2 பேர் சேர்ந்தால் தான் அரசு அமைக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை எழலாம். அப்போ விஜயும் அதிமுகவும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய தகவலாக இருக்குது. ப்ரொவைடட் அதிமுக பிஜேபியை கழட்டி விட தயாராக இருக்கணும். இது நடந்தால், ஏன்னா திமுக கூட யாரும் சேர மாட்டாங்க. திமுக மக்களால் நிராகரிக்கப்பட்டதுன்னு தான் தேர்தல் முடிவே சொல்லிடுச்சேன். இப்போ இன்றைக்கி திமுகவுக்கு 133 தனியாக இருக்கு. அது 60, 50, 65 வந்துடுச்சுன்னா இட் இஸ் எ மெசேஜ், இட் ஹாஸ் பின் ரிஜெக்டட் பை த பீப்புள். ரெண்டாவது,
அந்த தஞ்சாவூர் கூட்டத்தில் விஜய் கூட சொன்னார், உங்கள் அப்பாவாலே முடியல உன்னால் முடியுமான்னு கேட்டார். கரெக்டு தான். 1967 காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டு அண்ணா ஆட்சி அமைச்சார் முதல் முறையாக திமுகவில். 69 அவர் இறந்துட்டார். இவர் எம்ஜிஆரின் துணையோடு கருணாநிதி முதல்வரானார். முதல்வரானவர் மிச்சம் இருக்கிற அந்த 3 வருஷத்தை கழிக்காமல் உடனடியாக ஸ்னாப் எலெக்ஷன் மாதிரி அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. வழக்கமாக 72 தான் தேர்தல் நடந்திருக்கணும், 67 72, ஆனால் 71 தேர்தல் நடந்தது. கருணாநிதிக்கு என்னென்னா முன்னாலேயே முன்கூட்டியே நடத்தினா ஒரு 5 வருஷம் வாங்கிடலாமன்னு. அது அவருடைய கணக்கு சரியாக தான் இருந்தது. 71 அவர் ஜெயிச்சார் திரும்ப. அந்த ஒரே ஒரு ரீஎலெக்ஷன் ஆனது தான் திமுக வரலாறு. இந்த 60 வருஷத்தில் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பிறந்தது, அதிமுக வந்தது, இதெல்லாம் நடந்துடுச்சு. இது வரைக்கும் 15 கட்சி கூட்டணி வச்சு போட்டி போட்டிருக்காரு கருணாநிதி. கலர் டெலிவிஷன் ஒரு வீடாக கொடுத்துருக்கிறாரு, அப்பவும் தோற்றுருக்கிறார். நெவர் காட் ரீஎலெக்டட் டிஎம்கே டூரிங் த லாஸ்ட் 60-70 இயர்ஸ். அதனால் 2026 திமுக ஆட்சிக்கு வருவது என்பது குதிரை கொம்பு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஃபைனலுக்கு வந்து தோற்று போயிடும், அதுக்கு ஒரு பேட் ஓமன் இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி திமுக. ஸோ 26 கூட்டணி அரசு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொங்கு ஒரு இதாக தான். ஆமாம் இருக்கு. இதுதான் ஒஸ்ட் கேஸ் சினரியோ. பெஸ்ட் கேஸ்ன்னு சொன்னால் ஒரு பார்ட்டி வந்து மெஜாரிட்டி அடிச்சு. ஓகே சார். நிறைய தகவல் பகிர்ந்துட்டு மற்றொரு சந்திப்பு.